Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. Mahaperiyava Jaya Jaya Shankara Shankara Hara Hara Shankara Shankara Jaya Jaya Shankara Shankara Hara Hara Shankara Shankara Shankaram Jaya Shankaram Chandrasekharam Sudhakaram Shankaram Jaya Shankaram Chandrasekharam Sudhakaram Kanchipura Nivasam Bhuvana Rakshitam Kripakaram Kanchipura Nivasam Bhuvana Rakshitam Kripakaram Kanchanambara Bhushanam Kanchanambara Bhushanam Bhaktapalanam Dayaparam Kanchanambara Bhushanam Bhaktapalanam Dayaparam Vandanam Koti Vandanam Kama Koti Jnana Bhaskaram Vandanam Koti Vandanam Kama Koti Jnana Bhaskaram Jaya Jaya Shankara Shankara Hara Hara Shankara Shankara Jaya Jaya Shankara Shankara Hara Hara Shankara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Shambhavam Shiva Shambhavam Bhasma Bhushana Yoginam Shambhavam Shiva Shambhavam Bhasma Bhushana Yoginam Jnani Jana Sevitam Veda Vedanta Paripalanam Jnani Jana Sevitam Veda Vedanta Paripalanam Surya Koti Prakasham Surya Koti Prakasham Shankarendra Prabhakaram Surya Koti Prakasham Shankarendra Prabhakaram Vandanam Koti Vandanam Kama Koti Jnana Bhaskaram Vandanam Koti Vandanam Kama Koti Jnana Bhaskaram Jaya
जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदि शंकर கொழு தாத்தா, நீங்க சொன்னேன் இல்லையா, கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சுதான் இங்க மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. அங்க கிரகங்களோட பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆனா இங்க எப்படி பலன்கள் மாறும்? ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு உண்மையான பலன்களையும் பரிகாரங்களையும் சொல்ற ஜோசியர்கள் இன்னைக்கும் இருக்கா. விஷயம் தெரிஞ்சவா, ஆனா அவ குறைஞ்சுட்டே வரா இப்போ இருக்கிற காலகட்டத்துல. வைதிக கர்மாக்களை செய்வதற்குரிய அனுகூலமான காலத்தை நிர்ணயிப்பதற்காகவே வேதாங்கமான ஜோதிஷம் ஏற்பட்டது. இதில் கிரக சஞ்சாரம் முதலானதுகளை கணக்கு பண்ணுவதற்காக கணிதமும் நிறைய சேர்ந்துவிட்டது. நீ இதை படிக்கிற போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தோன்றது. நமஸ்காரம் மாமா. நீங்களே ஃபோன் பண்ணியிருக்கதால முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்கோ. வாழ்த்துக்கள்மா. கேள்விப்பட்டேன், காமாட்சி சொன்னா தெய்வத்தின் குரல்லேருந்து குழந்தைகளுக்காக பிரத்யேகமா சில முக்கியமானதை எடுத்து பிரவச்சனம் பண்ண போறியாமே. அதுவும் இந்த தெய்வீக காரியத்தை வரப்போற அனுஷத்துலேருந்து ஆரம்பிக்க போறதாவும் காமாட்சி சொன்னா. எல்லாம் மகா பெரியவாளோட அனுகிரகத்தாலையும் உங்களை மாதிரி இருக்கிற பெரியவாளோட ஆசீர்வாதத்தாலையும் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். நாளைக்கு வரட்டுமா? உங்களுக்கு தோதுபடுமா? ஏன்னா பெரியவா கூடவே நீங்க இருந்திருக்கேன். உங்க ஆசீர்வாதம் நீக்கு ரொம்ப அவசியம். இரு இப்போ ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக மெனக்கட்டு இங்க வர வேண்டாம். ஆசீர்வாதம் தானே. இப்பதான் வசதிகள்லாம் ஜாஸ்தியா போயிடுதே. வீடியோ காலில் வாயேன். சரி மாமா. இப்ப நமஸ்காரம் பண்ண, ஆசீர்வாதம் பண்றேன். இரு 4 தடவை குனிஞ்சு நிமிந்தெல்லாம் நமஸ்காரம் பண்ண வேண்டாம். பாவனையா கை கூப்பினா போறோம். சரி மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. க்ஷேமமா இரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். அதுக்காகத்தான் நான் ஃபோன் பண்ணேன். நீ பண்ண போகிற பிரவச்சனம் குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் எஜுகேட்டிவாகவும் இருக்கணும். அவளுக்கு பிற்காலத்தில் பிரயோஜனப்படக்கூடியதாக அமையணும். இந்த காலத்து குழந்தைகளுக்கான பாடத்திட்டங்கள் ஆங்கில கல்வி முறையை அடிப்படையாக கொண்டிருக்கு. ஒரு சிஸ்டம்ங்கிற பேர்ல எந்த விதத்திலையும் பிரயோஜனப்படாத சில பாடங்கள், விஷயங்கள் எல்லாம் அத்தியாவசியமா சிலபஸ்ல சேர்க்கப்பட்டிருக்கு. பிடிக்கிறதோ பிடிக்கலையோ மார்க் வாங்கணுங்கிறதுக்கோசரம் இந்த குழந்தைகள் இதெல்லாம் கம்பல்சரியா படிக்க வேண்டியிருக்கு. இந்த ஆங்கில கல்வி முறை நம்ம நாட்டுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு மகாபெரிவாளே பல தடவை சொல்லியிருக்கா. அதுலயும் முக்கியமா நம்ம முன்னோர்கள் வானசாஸ்திரத்தை, அதாவது அஸ்ட்ரானமியை பத்தி நிறைய விஷயங்களை பாடமா குருகுல கல்வியிலேயே பிரதானமா சொல்லி கொடுத்துருக்கா. சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அது இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்களும் ஜீவராசிகளும் இயங்குறது அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லியிருக்கா. பெரியவா சொன்ன ஜோதிஷ சாஸ்திரத்தை பத்தி காமாட்சி இப்ப படிச்சுட்டு இருந்தா. ஜோதிஷம் வேதத்தின் கண் அப்படின்னு பெரியவாளே சொல்லியிருக்கா. இன்னொன்னு சொல்லட்டுமா? தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு பெருமையா சொல்லிக்கிறவாளே எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கூட 4 நட்சத்திரம் பார்த்து தான் மனு தாக்கல் பண்றா. வெளியில பேசிப்பா,
ஜோசியமெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு. ஆனா தனக்குன்னு ஒரு ஆஸ்தான ஜோசியரை வச்சுட்டு அவ சொல்றபடிதான் எந்த நல்ல காரியத்தையும் அவ ஆரம்பிப்பா. பல அரசியல்வாதிகளோட பின்னணி இப்படித்தான். நம்மளோட டியூட்டி என்னன்னு குழந்தைகளுக்கு கரெக்டா எடுத்து சொல்லணும். அதனால்தான் உன் ஞாபகம் வந்தது. உடனே உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஜோதிஷ சாஸ்திரத்தை பத்தி உன் பிரவச்சனத்துல கவர் பண்ண. இத பத்தி தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகத்துல மகாபெரிவா விரிவா சொல்லியிருக்கா. பக்கம் இருங்க மாமா, ஒரு செகண்ட், மைண்ட்ல நோட் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னேன்? தெய்வத்தின் குரல் 2ஆம் பாகம். 2ஆம் பாகம் பக்கம் 704, 714 ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எடுத்து சொல்றது இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மாமா. கண்டிப்பா இத பத்தி குழந்தைகள்கிட்ட சொல்றேன். Future is hanging in balance. என்னாச்சு? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. பின்ன இதையே ஸ்கிரீன் சேவரா வச்சிருக்கே? நம்ம ஃபியூச்சரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? அதான் இந்த கேப்ஷன் மைண்ட்ல வந்தது. கரெக்ட். ஆனா எனக்கு இப்படி தோன்றது, கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறந்து விடுவார்னு சொல்லுவா இல்லையா? இப்போ 2 கதவும் மூடிடும் போல இருக்கு. என்ன சொல்றேன்? இல்ல, மத்தவா சொல்லுவா இல்லையா, அத வேற விதமா சொல்லி பார்த்தேன், அவ்வளவுதான். உங்களால எதுவும் என்கிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னாச்சு சொல்லுங்க. அதை விடு. இப்போ குழந்தை லட்சணம் எங்க போயிட்டு வந்த? சொல்லிட்டு தானே போனேன், மறந்துட்டேலா? ஆத்துல இருந்தா எதேதோ யோசனை வருது, அதான் ஜஸ்ட் டு ரிலாக்ஸ் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு தோணுது. பொதுவா நான் இன்டென்ஷனலா கோவிலுக்கு போக மாட்டேன். இன்னைக்கு என்ன குழந்தை ஆயிடுச்சுன்னு கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு மனசுல பட்டுது, அதான் போயிட்டு வந்தேன். Have I answered your question? கொலு தாத்தா, அம்மா என்னையும் சங்கரனும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனோம். அமெரிக்காலையும் நாங்கள் நிறையா கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் காஞ்சிபுரம் டெம்பிள், இன்னைக்கு போன கோயில் எல்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கு. ஆமா ஜனனி, அங்க இருக்கிற கோவில்கள் இங்க இருக்கிறது மாதிரி இருக்காது. ஆர்கிடெக்சர் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு டிஃபரன்ஸை நோட்டீஸ் பண்ண முடியும். த ஸ்டோன்ஸ், த ஸ்கல்ப்சர்ஸ். ஏன்னா இங்க இருக்கிற எத்தனையோ கோவில்கள் பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. இன்ஃபேக்ட் சில கோவில்கள்ல என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கானே கண்டுபிடிக்க முடியறது இல்ல. குழந்தைகளா, நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை கோவில்கள் இருக்குன்னு தெரியுமா? 38,491. அதுல சில சமண கோவில்களும் அடங்கும். 38,491. வாட்ஸ் தட் நம்பர்? 38,491. அது எப்படி கொள்ளு தாத்தா? சரியா எண்ணி வச்ச மாதிரி 38,491 கரெக்டா சொல்றேன். இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட்ட தகவலின்படி சொன்னேன். இன்னும் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள வராத கோவில்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல நிறைய பாழடைஞ்ச கோவில்களும் சிதிலமடைஞ்ச கோவில்களும் இருக்கு. ரொம்ப பழமையான கோவில்கள் எல்லாம் புனருத்தாரம் பண்ணணும்னு மகாபெரிவா ஆசைப்பட்டா. சிலரெல்லாம் பண்ணியிருக்கா, இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பத்மநாபன்னு இந்த மாயவரத்துக்கு பக்கத்துல மல்லியத்துல இருக்கிற கோயில தன்னோட சொந்த முயற்சியில புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் கேட்கறதுக்கு மனசுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கு தெரியுமா? எல்லாம் பெரியவாளோட அனுகிரகம்தான். சந்துரு, லைஃப்ல எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, அல்டிமேட்லி மன அமைதி தான் ரொம்ப முக்கியம்னு இப்ப எனக்கு புரியுது. ஆமா அனுஷா, சில விஷயங்கள்னால மனசு பாதிக்கப்படும் போது அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
என்னோட வேலை போனதை பத்தி மனசுல வச்சுன்னு பேசுறீங்களா? அதுவும் சேர்த்துதான். அதுவும் சேர்த்துதான்னா வேறதா இருக்கா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொன்னதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். எதுக்காக இப்படி ஒரு அர்த்தத்தோட சிரிக்கிற? இந்த சிரிப்பை பார்த்தா நான் உன்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. I'm not going to compel you. உங்களுக்கு எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோன்றதோ சொல்லலாம். இல்ல சொல்லாமலே இருந்துடலான்னு நீங்க நினைச்சாலும் எப்படியும் எனக்கு தெரியாம போகாது. தெரிஞ்சிடும். தெரிய வந்துடுது. அனுஷா, நீங்க உங்க லேப்டாப்பை ஓப்பனாவே வச்சுட்டு வந்திருந்தீங்க. I saw the mail. It's okay. இந்த விஷயம் ஆத்தூர்ல மத்தவாளுக்கு இப்போ தெரிய வேண்டாம். தெரிவிச்சிட்டேன். என்னால மனசுல பூட்டி வச்சுக்க முடியல. அப்போ எனக்கு தெரிவிக்கிறது உங்களுக்கு முக்கியமா படல. ஆனா மத்தவாளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இல்லையா? அப்படி இல்ல அனுஷா. ஆல்ரெடி யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் ஜாப். இதையும் சொல்லி உன்னை சங்கடப்படுத்த வேண்டாமேன்னு தான் நான் சொல்லல. அதே மாதிரி தான் எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்க வேதனை என்ன ஜாஸ்தி ஆயிடுன்னு தான் எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருந்தேன். இந்த மாதிரி நேரத்துல வேறொரு டெவலப்மெண்ட், அத சொல்லறதா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். வேற ஒரு டெவலப்மெண்டா? என்ன சொல்ற அனுஷா? ஐ ஹவ் பீன் ஃபயர்ட்னு மெயில் வந்தது இல்லையா? அதுல அப்செட் ஆனதுல அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்த மெயில நான் பார்க்கல. இது ஆச்சரியம்னு சொல்றதா இல்ல கடவுளோட அனுகிரகம்னு சொல்றதா இல்ல சித்தம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் கடவுள் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறந்து விடுவார்னு சொன்னேன். என்ன அங்க டெர்மினேட் பண்ணினா, but I have been promoted as a senior vice president in the same company in Chennai. என்ன சொல்ற அனுஷா? இட்ஸ் a great news. சரி, இதையே நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? உங்களுக்கு வேலை பாதிக்கப்படுற நிலைமையில எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இத உடனே சொல்லலாமான்னு பேசாம இருந்தேன். நான் கோவிலுக்கு போனதுக்கு that is one of the reasons. ஓகே, ஒன்னு பண்ணு. இந்த நல்ல விஷயத்த நீயே எல்லார்ட்டையும் சொல்லிடு. நம்ம 2 பேர் நிலைமையும் நினைச்சு எல்லாரும் ரொம்ப அப்செட்டா இருக்கா. உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சு இங்கேயே வரப்போறேன்னு தெரிஞ்சா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அண்ட் ஐ திங்க் அன்னைக்கு பாரதியோட சித்தப்பா சொல்லிட்டு போனார் இல்லையா, கமிங் ஈவென்ட்ஸ் காஸ்ட் தேர் ஷேடோஸ் அப்படின்னு. இந்த டெவலப்மெண்ட் அதை தான் இண்டிகேட் பண்றது. சந்தோஷமா இருக்கு. எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு இங்கேயே வேலை போட்டு கொடுத்துட்டாளா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. எல்லாம் பெரியவாளோட கடாட்சம். With all facilities and perquisites, I'll be working in Chennai. அன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். எவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ண இப்படி ஆயிடுத்துன்னு. அந்த சின்சியரிட்டிக்கு கிடைச்ச ரிவார்டு தான் இது. ஆனா அந்த தொடர சம்பவங்கள்னால நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டேன். அத சந்துருட்ட இப்பதான் சொன்னேன். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் மன அமைதி. அந்த மன அமைதி எனக்கு கோவில் போனதுக்கு அப்புறமா தான் கிடைச்சது. சரியா சொன்னேன் அனுஷா. இதே மாதிரிதான் எப்பவும் மன அமைதியை கொடுக்கிற கோவில் தான் மகாபெரிவா. இப்படி நான் சொன்னேன்னா தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எவ்வளவோ செல்வாக்குகள் வசதிகள் இருந்தாலும் மன அமைதிக்காக பெரியவாளை தரிசனம் பண்ண வந்துட்டு இருந்தா. இப்போ இந்த மன அமைதின்னு உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. அநேகமா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான விஷயம்தான். குழந்தைகளா நீங்களும் கேட்டுங்க. ஒரு சமயம் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் பல நாடுகளுக்கு போய் பல பேரை சந்திச்சும் அவருக்கு மனசு திருப்திப்படல. யார் அந்த அயல் நாட்டுக்காரர் தெரியுமா? அவர் ஒரு குருவை தேடிட்டு இருந்தார். மகாபெரிவாளை பார்த்த உடனே தன்னோட தேடலுக்கு விடை கிடைச்சு கொடுத்துன்னு சந்தோஷப்பட்டார். இங்கதான் தனக்கு மன அமைதி கிடைக்கும்னு உணர்ந்தார். அவரால் தான்
இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பூரா மகாபெரிவாளோட மகத்துவம் தெரிய வந்தது. அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் பால் பிரண்டன். என்ன ஆத்ம விசாரத்தை பற்றி இன்னும் தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம் பெரியவா. எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக நான் பொய்யா சாஸ்திரங்களை பார்த்து அதோட எல்லா ரூல்ஸ் படி நடக்க வேண்டியது கொஞ்ச காலத்துக்கு தான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கட்டுப்பாடுகள் போயிடும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நல்ல பாம்பு கடிச்சவனுக்கு சீக்காத்தூள் தித்திக்கும்னு சொல்லுவா. இதே மாதிரி தான் விஷய சுக விஷத்தில் ஈடுபட்டவனுக்கு வாஸ்தவத்துல விஷமான துஷ்கர்மாவே மதுரமா இருக்கும். மகா